ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 4th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சம்மும் இந்த செகண்ட் சம் மாதிரி தான் இதுவும். ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். 3 நம்பர்ஸ் 672 120 அப்படின்னு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னாலே இந்த மாதிரி எல் ஷேப்பில் இந்த கோடு போட்டு டிவைட் பண்ணுறது தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 6 வந்து எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்னா ஸ்டார்டிங் நம்பர் 2 தான் எழுதணும். ஸோ 2 3s are 6 3 1s are 3 இந்த மாதிரி எழுதிடணும். அதே மாதிரி 72 எப்படி எல் டிவிஷன் பண்ணலாம், 2 டேபிளில் போகும்ல 72. ஸோ 2 3s are 6 ரிமைண்டர் 1 6 12, அதாவது 2 36 தான் 72. 2 into 18s are 36. இது 2 9 டேபிளில் வரும். 3 3s are 9, 3 1s are 3. ஸோ இந்த மாதிரி 2 3 இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் இங்கே வந்து எழுதணும். 2 3 ஸ்மாலஸ்ட் நம்பர் தான்ப்பா இங்கே எழுதணும். அதே மாதிரி 120 வந்து 260, 2 30s are 2 into 30 60, 2 into 15 30, 3 5s are 15, 5 1s are 5ன்னு எழுதிடணும். இப்போ என்ன எழுதணும்னா இப்போ 6 ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்போ என்ன எழுதணும்னா 2 இங்கே என்னென்ன இந்த சைடில் என்னென்ன வேல்யூஸ் எழுதியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே எழுதிடணும். ரிப்பீட்டடாக வரும், நம்ம சிங்கிளாக தான் எழுதணும், 1 டைம் தான் எழுதணும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது எழுதிக்கிட்டோம். இன்ட்டுன்னு போட்டு இங்கனுக்குள்ளே இங்கேயும் 2 இருக்குது 3 இருக்குது, வேறு எந்த வேல்யூஸுமே இல்லை. இங்கேயும் 2 இருக்குது 3 இருக்குது, எக்ஸ்ட்ரா 5 இருக்குது. ஸோ 5ன்னு போட்டுடணும். அதே மாதிரி 72லையும் 2 into 3 into 5ன்னு போட்டுடணும். அதே மாதிரி 120லையும் 2 into 3 into 5ன்னு போட்டுடணும். இப்போ போட்டுட்டு இப்போ 6க்கு வாங்க. இந்த 6 டிவைட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். இங்கே எத்தனை 2 இருக்குது, 1 2 இருக்கா, ஸோ 1 போடுங்க. இங்கே 3 1 தான் இருக்குது, அப்படின்னா பவரில் வந்து 1ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 5 இல்லவே இல்லை, அதனால் இந்த 5 வந்து இங்கனுக்குள்ளே 0ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 72 இருக்கா, ஸோ 72க்கு வாங்க. எத்தனை 2 இருக்குது, 1 2 3, ஸோ பவர் 3 போடுங்க. இப்போ 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 2 தடவை இருக்குது, அப்புறம் பவர் வந்து 2 போடுங்க. 5 இங்கே இல்லவே இல்லை, அப்போனா 0 போட்டுருங்க. இப்போ 120 பாருங்கள். 120ல் வந்து 2 எத்தனை டைம்ஸ் தான் இருக்குது, 1 2 3, ஸோ 3 டைம்ஸ் இருக்குது, ஸோ 3ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் 3 வந்து 1 டைம் தானே இருக்குது, ஸோ 1ன்னு போடுங்க. இங்கே 5 வந்து 1 டைம் தானே இருக்குது, அப்போனா 1ன்னு போடுங்க. இப்போ என்ன எழுதணும்னா ஹெச்சிசிஎஃப் எடுக்காங்களா, அப்போனா ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 6, 72, 120 is equal to போட்டு இப்போ 2 into 3 எழுதுங்க. சாரி 2 into 3 into 5 3 எழுதுங்க. இங்கே நம்ம எப்படி முதல் 2 into 3 எல்லாத்துலேயுமே 2 into 3 into 5 எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே எப்படி மூணுத்துலேயுமே 2 into 3 into 5 எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 2 into 3 into 5 எழுதுங்க. இப்போ எழுதிட்டு ஹெச்சிசிஎஃப்னா நான் ஆல்ரெடி முதல் சம்லே சொல்லியிருக்கேன், ஹெச்சிசிஎஃப்னா லோயஸ்ட் பவர் தான் பார்க்கணும்னு. ஸோ இதில் இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2ல் இங்கனுக்குள்ளே ஸோ இந்த 3 வேல்யூ இருக்குது 2க்கு. ஸோ இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது 3 வாட்டி இருக்குது. இதில் எதுப்பா லோயஸ்ட் பவர், 1 தான் சின்னது, 3 பெருசு. இங்கேயும் 3 தான் இருக்குது, ஸோ 1 தான் சின்ன பவர், ஸோ 1 நீங்கள் எழுதிடுங்க. 3 வந்து இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கேயும் பவரில் 1 இருக்குது, ஸோ 1 தான் சின்ன வேல்யூ, ஸோ 1 நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 5 எடுத்துக்கோங்க. இங்கே 0 இருக்குது 1 இருக்குது, எதுப்பா சின்ன வேல்யூ, 0 தான் சின்ன வேல்யூ, ஸோ 0 எழுதி. அப்போனா 2 power 1னா என்ன வரும், ஆன்சர் 2 வரும். 3 power 1னா ஆன்சர் என்ன வரும், 3ன்னு வரும். 5 power 0னா என்ன வரும், 1ன்னு வரும். எனிதிங் பவர் 0 1 தானே, அதனால் 1ன்னு போகும். இப்போ 2 into 3 என்ன 6ங்கிறது ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 6. அதுக்கப்புறம் எது பிடிக்கணும்,
ஸோ எல்சிஎம் ஆஃப்னு போட்டு 6,72,120 எழுதிங்க. ஸோ ஈக்குவல்டுன்னு போட்டு 2 × 3 × 5ன்னு இப்படி எழுதிட்டு இப்போ எல்சிஎம் என்னது லீஸ்ட் காமன். லீஸ்ட்னா என்னது ஹையஸ்ட் பவர் தான் எழுதணும். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரையும் எது பெரிய பவரோ, ஹெச்சிசிஎஃப்னால் எது சின்ன பவரோ அது எழுதணும். எல்சிஎம்னா எது பெரிய பவரோ அதுதான் எழுதணும். ஸோ பெரிய பவர்னால் எதுப்பா இதில் இப்போ 2 இருக்குது, 1 3 3 எது பெருசு? 3 தானே பெருசு. அப்புறம் 2/3ன்னு இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ 3ல் எதுப்பா பெருசு? 1 பெருசா 2 பெருசா 1 பெருசா? 2 தானே பெருசு. அப்போனா 2ன்னு இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் 5ல் எதுப்பா பெருசு? 0 பெருசா 1 பெருசா? 1 தானே பெருசு. அப்போனா 1ங்கிறது வந்து இங்கே வந்து எழுதணும். அதுக்கப்புறம் 2/3னா 2 × 2 4 4 × 2 8ன்னு எழுதணும். 2/3 வேல்யூ 8ன்னு எழுதணும். 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3 × 3 9ன்னு போடணும். 5/1 என்னது 5ன்னு போடணும். அப்போனா இப்போ 8 9s என்ன? 72. ஸோ 72 × இந்த 5 எழுதிடுங்க. ஸோ 72 × 5 என்ன எழுதணும்னா 5 2s 10 0 5 வந்து 35 35 + 1 36. ஸோ 360. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் எல்சிஎம்மோட ஆன்சர். இது ஹெச்சிசிஎஃபோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.